ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ட்ரம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நம்ம சில படங்களுக்கு ஷார்ட் ரிவ்யூ அப்புறமேட்டு ப்ரீஃப் ரிவ்யூ போவோம். இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒன்லி ஷார்ட் ரிவ்யூ தான். பேய் படங்கள் தமிழ் சினிமாவில் பூந்து அடிச்சு காஞ்சனா டைமில் அப்போ எல்லாருமே ஒரு பேய் படத்தில் களமிறங்கினாங்க. அவங்க எல்லோரும் டக்கு டக்குன்னு மேலே வந்துட்டாங்க. இவங்க ரொம்ப பொறுமையாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரம் ஒரு பேய் ஜானர் ஹாரர் மூவி தான். ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு இவங்க அதுக்கு டெடிக்கேட்டடாக அதுக்கு எந்த அளவுக்கு இவங்க ஒத்துழைச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அதில் களமிறங்கியிருக்காங்க அப்படின்றத இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துலாம். ரிஷிகேஷ், சஞ்சிதா ஷெட்டி அண்ட் விவேக் இவங்க எல்லாருமே என்னென்னா ஒரு பிளான் பண்ணி பணத்தை ஆட்டையை போடுற ஒரு கும்பல். இதில் என்னென்னா விலை மதிக்க முடியாத ஒரு கற்களை லவுட்டிக்கிட்டு போகலான்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நரேன் இதில் ரீஎன்ட்ரி ஆகிறார், உள்ளார என்ட்ரி ஆகிறாரு. ரீஎன்ட்ரி அந்த என்ட்ரி எல்லாமே பண்ணுறாரு. ஏன் அவர் உள்ளார நுழைஞ்சார் அப்படின்னு நம்மளுக்கு யோசிச்சுட்ருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிலாவூர் அப்படின்ற ஒரு பங்களாவில் போய் தங்குறாங்க. அங்கே ஏற்கனவே பேய் இருக்குது. அந்த பேய்கிட்டேருந்து அவங்க தப்பிச்சாங்களா, நரேன் போன்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்டேருந்து அவங்க தப்பிச்சாங்களா அப்படின்றத நீங்கள் விண்திரையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ ரிஷிகேஷ் இவர் தனுஷுடைய படத்தில் தம்பியாக வருவார். வேலையில்லா பட்டதாரியில் தம்பியாக இருப்பார். அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸ்டைலாக இருக்கிறாரு. பட் ரியாக்ஷன் தான் காமிக்க மாட்டார். பட் அவர் ரியாக்ஷன் காமிக்கலன்றதை விவேக்கை நக்கலே விடுவார். இவன் எல்லா சீனுக்குமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் தானே கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது சஞ்சிதா ஷெட்டி. சஞ்சிதா ஷெட்டி வர்ற இடங்களில் ஹாட்டாக இருக்காங்க. அவங்க உள்ளார ஒரு ஸ்லீப் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு வர்றதுனால படம் பார்க்குறவங்க பேய் படத்தை பார்க்குறதையும் மீறி சஞ்சிதா ஷெட்டியை பார்க்குறப்ப வியர்த்து ஊற்றுற மாதிரியாக தன்னுடைய திறமையை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பயம் வர்ற சீனில் நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அது மறக்க முடியாது. அடுத்ததாக விவேக் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம்னு சொல்கிறேன். ஆஃப்டர் த லாங் டைம் பேய் படத்தில் இந்த ஒரு வேளை விவேக் இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படம் 10ஓடு 11 ஒரு பேய் படமாக தான் போயிருக்கும். ஸோ விவேக் இருக்கிறதுனால நடுவில் அந்த வழக்கமாக ஒரே மாதிரி பேய் படத்தை எவ்வளோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி வந்தாச்சு, ஒரு படத்துக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஆனால் நடுவில் விவேக் இந்த கரண்ட்டான விஷயத்தோடு வச்சு தொடர்புபடுத்தி அவர் அடிக்கிற கமெண்ட்ஸ் படத்தில் தேட்டரில் செம்மையான என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதில் ஒரு கட்டத்தில் ஸோ சமகால விஷயங்களை நக்கல் விட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விவேக். அது முக்கியமாக இவன் பத்திரிகைக்காரனா இல்லை மீம்ஸ் கிரியேட்டரா அப்படின்ட்டு நக்கல் விடுற அந்த சீன்ஸும் சரி. லாஸ்ட்டில் பேய் ஜானராக எடுத்துகிட்டு இருக்கானுங்கடா, நானும் இதுலேயும் நடிக்கலைன்னா அப்புறம் என்னையும் தூக்கி போட்டு எங்கேயா போடுவானுங்கடா, அப்படி புலம்பு வச்சுட்டானுங்கடா அப்படின்ற மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி படத்தையும் நக்கல் விட்டு அந்த படத்தில் இருக்கிற விஷயங்களையும் நக்கல் விட்டு விவேக் அவருடைய பாட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரசிக்க வச்சுருக்கிறார், அதில் மாற்று கருத்தில். அடுத்ததாக நேபாளி கேரக்டரில் வர்ற அம்ஜத்கான் அவருடைய பாட்டு சிறப்பாகவே செய்திருக்கிறார். அதன் பிறகு மியா ஜார்ஜுடைய என்ட்ரி, அவங்களுடைய காஸ்டியூம்ஸு ஆசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபண்டாஸ்டிக். அவங்களுடைய அந்த கார்ஜியஸான அந்த லுக்கு படத்திற்கு மிகப்பெரிய பலம். அனிருத்துடைய மியூசிக் படத்தை ஏதாவது ஒரு இடத்துல காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆர்ஆர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துக்கு எதுக்கு அனிருத் அப்படின்ற மாதிரி தான் படம் பார்க்குறப்போ ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆனால் ஒரு கதைக்களம் அவ்வளோதான். இதை இந்த மாதிரி நம்ம நிறைய படம் ஒரு துர்மரணம், அதற்கு பின்னான ஆவி, அது பழி வாங்குறது, இது நீங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி அது மாதிரி தான் இதுவும் சரி. இதில் ஏதாவது புதுமை சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இது. அதனால் இதை பற்றி இன்னத்தை பெருசாக பேசுகிறது. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி விக்னேஷ் வாசு நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த செட்டு, அந்த வீட்டோட செட்டு, உள்ளார இன்டீரியர் செட்டு நல்லா இருந்தது. என்ன கதவு தட்டுறப்போ செவரு எல்லாமே ஆடுது பயங்கரமாக. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எடிட்டர் சத்யராஜ் நடராஜன் அவருடைய எடிட்டிங்கில் நிறைய கட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுருக்கியிருக்கலாம் படத்தை அப்படின்றதே ஒரு படம் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் எடிட் கொஞ்சம் கத்திரிக்கை வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இது. இந்த திரைப்படத்தை சாய் பரத்
இயக்கியிருக்கிறார். ஸோ இந்த படம் வந்து ஒரு 10ஓடு 11ஆன ஒரு விஷயம்தான். பார்த்து சலித்த ஒரு பேய் படம், அவ்வளோதான். சங்கீதா ஷெட்டி, விவேக் போன்றவர்கள் இந்த படத்தை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் இருக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.25. இந்த படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். வேறு என்ன, இது போன்று சினிமா விமர்சனங்கள், சினிமா பற்றிய சுவாரஸ்யங்கள் அறிந்து கொள்ள இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். பேய் படங்கள் நம்மளை வந்து போட்டு அடி அடிச்சது இல்லையா, பொடரடி. ஸோ அதனால் வந்து இட்ஸ் குட் லுக், அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, குட், அவ்வளோதான். ஸோ அடுத்தது நேபாளி கேரக்டரில் வந்து ப்ரூட்டலான வேறு என்ன. இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த திரைப்படம் ஒரு டைம் பாஸ் திரைப்படம். வேறு என்ன, இந்த தளம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த திரைப்படம் வழக்கமான